எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாதகஸ்தாசனத்தோட 5வது பகுதியாக பார்க்க போகிறது என்ன பெனிஃபிட்னா மனம் ஒருமைப்பாடு மற்றும் சீரான உறக்கம். திடீர்னு ஒருத்தருக்கு கோபம் வரும். திடீர்னு இப்போ ஒருத்தர் பேசிட்டுருக்கவங்களே பக்கத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு அடிச்சு வெட்டி போடுவோங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அமைதியாக பேசுறதுக்கு வரும். இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ட்ரை பண்ணுங்கள், பலனை பெறுவோம். ஒன்ஸ் இன்றைக்கும் எப்படி அந்த ஆசனம் பண்ணுறதுன்னு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பலன் அனுபவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் சைடாக நான் இப்போ திரும்பி நின்றுக்கிட்டு, எதுக்கு நீ சைடாக திரும்பி நிற்கிறேன்னா கால் மடக்காமல் இருக்கணும். இது இன்றைக்கி லாஸ்ட்டாக பார்க்குற ஒரு ஹிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நோட் ஹிண்ட் எப்படினாலும் எடுத்துக்கலாம். பண்ணக்கூடாதது கால் மடக்கக்கூடாது, தலையை இப்படி நிமித்தி பார்க்கக்கூடாது. கீழே போகிறப்போ பாருங்கள், கை நான் மேலே தூக்க முடியாது, டேரெக்டாக போய் கீழே போய்க்கிறேன். நான் தொட்டுட்டேன். தலை இப்படியே வச்சிருக்கக்கூடாது, கால் இப்படியும் கொண்டு வரக்கூடாது. கால் நேர் பண்ணிக்கிட்டேன், தலையை கீழே கொண்டு போய்க்கிட்டேன். அவ்வளோதான். ஹோல்டு பண்ணுங்க, மெதுவாக மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவாக மடி கை மேலே தூக்கி மூச்சு இழுத்துட்டே வந்து கை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரே ஆசனம் 5 பெனிஃபிட், ஒரு கல் 5 மாங்காய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த ஆசனத்தோட. பாய்.